நேற்றைய தினம் எங்களுடைய எஸ்கே விலாக் சேனலில் வந்துட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வீட்டு திட்டம் ஒன்று வழங்க போகிறோம் எங்களோட சேனல் மூலமாக. அதுக்குரிய ஆவணங்களை வந்துட்டு நீங்கள் வெளிப்படுத்தினா அந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி. சிரிக்கிற நிகழ்ச்சியும் போது, கண்ணால் தண்ணி வடிகிற நிகழ்ச்சியும் போகுது. ஏன்னா முதலாவது கட்டமாக போயிட்டு பார்க்க போகிறோம் கால் பண்ணவங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு ஒன்றும் பண்ணால் ஒரு வீடு வேண்டாம் காணும். அதே ஒன்றும் வேண்டாம் ஒரு வீடு மட்டும் வேண்டாக்க ஒரு ஒன்று வருது. அதுக்குள்ள யாராக இருந்தாலும் நாங்கள் ஒரு நேர்மை நீதியின்படி தான் செயற்படுவோம். அதுவும் கஷ்டப்படுது இல்லை. உலகத்தையும் ஒன்றும் செய்யல. வீடு வாங்க கட்டக்கூடிய இல்லை. சாப்பாடுக்கு காணாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கம்மா? நாங்கள் வந்து எழுதிட்டு போகிறோம். இனி ரிசல்ட் வர விட்டு பார்ப்போம். சரியா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். நோ பேபி, யூ ஆர் யதுஷினி பேபி. பேர் கூடி போயிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒருக்கா பேர் மாறுது. என்ன பேருக்கே வெக்கம் கொண்டு வருது அல்ல கவனிச்சியோ? சரி, அப்போ வந்து நாங்கள் நேற்றைய தினம் எங்களுடைய எஸ்கே விலாக் சேனலில் வந்துட்டு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு வீட்டு திட்டம் ஒன்று வழங்க போகிறோம் எங்களோட சேனல் மூலமாக ஒரு 2 அல்ல 3 பேருக்கு. அப்போ அதுக்கு தகுதி உடையவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணலாம். வீட்டையும் வரலாம், இல்லாட்டி நீங்கள் ஃபோனில் கதைக்கலாம். அதுக்குரிய ஆவணங்களை வந்துட்டு நீங்கள் வெளிப்படுத்தினா அந்த வீட்டு திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பார்த்ததுக்கு பிறகு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்களில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்குது அண்ட் வந்து அவங்க அவரேஜான கஸ்டமர் இருந்ததால் நாங்கள் அதை ஈஸியாக வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால், ஹஸ்பண்ட் இருக்கிற ரீதியில் உங்களை விடவும் நிறைய பேர் இருக்கக்கூடும் என்று சொல்லி வந்து நாங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். சரிதானே? ஒரு வீடியோ செய்ய விட மாட்டுது இந்த குஞ்சு ஒரு பாப். ஹலோ, கிருஷ்ணாவோட பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்கம்மா, எதுவும் சொல்லணும்னா சொல்லி விடுறேன் நான். ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? எங்க? கம்பகாவா? ஓகே. ஓகே சார். இல்லை நான் கிருஷ்ணாவோட தம்பி. எங்கள்கிட்ட குரல் 2 பேர்ட்டையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஐயோ, நீங்கள் யூடியூப் பார்க்குறது ஓகே, ஆனால் வீடியோவில் இப்போ வீடியோவில் கேட்குற குரலும் இதுவும் ஒரே மாதிரியாக இருக்குது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி 1 hour கழிச்சு எடுத்தீங்கன்னா அண்ணன் வருவார், நான் சொல்லுவேன். யா, நான் மிச்சம் பேசல. நான் அவருக்கு விஷ் பண்ணி தான் எடுத்தேன். நல்ல ப்ரோக்ராம் செய்தார். அந்த சிரிக்கிற நிகழ்ச்சியும் போகுது. எனக்கு கண்ணால் தண்ணி வடிக்கிற நிகழ்ச்சியும் போகுது. சிரிக்கிற நிகழ்ச்சியும் போகுது, கண்ணால் தண்ணி வடிகிற நிகழ்ச்சியும் போகுது. என்ன நாங்கள் பார்க்குற நாங்கள் ஏதோ ஓடி திரியிறதான் செய்கிறேன்னு பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு. நிறைய பேர் எடுத்து விஷ் பண்ணுற மாதிரி நானும் கேட்குறேன்னா எங்கே நாங்கள் படிப்பளவில் திரியிறபடியாவது உள்ள கவனிக்கிறது குறைவம்மா. நான் ஒருக்கா சொல்லி ஒரு 4 ஃபோனை விட்டுட்டு போட்டார். இப்போ யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களே எங்கேயோ. நோ, இது கவிதாசனோட நம்பர் இல்லை, இது வந்து எங்கட கிருஷ்ணானோட நம்பர் தான். அவர் வந்து ஃபோனை விட்டுட்டு போயிட்டார். நோ, எந்த நம்பர் வந்து ஏர்டெல் நம்பர் உண்டம்மா. நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியால் தந்த சிம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐயோ, நீங்கள் என்னதான் பார்த்தாலும் சகோதரங்களுக்குள்ள குரல் ஒரே மாதிரி தானே இருக்குமாம்மா. ஐயோ, இப்போ நான் என்ன சொன்னேன்? எனக்கு தம்பி இல்லை. எனக்கு நான் வந்து சித்திட மகன், கிருஷ்ணானோட சித்திட மகன். இல்லைம்மா, நான் அண்ணன் வர கொடுக்குறேன். இந்த ஒரு 1 hourல வந்துடுவார். நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களோட பேர் என்ன? முஸ்லீமா உங்களோட பேர்?
நான் முஸ்லீம். நீங்கள் முஸ்லீம் ஆள்னு சொல்கிறீங்களா? முஸ்லீமா? அது பிரச்சனை இல்லை. அது முஸ்லீமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், அது ஹிந்துவாக இருக்கலாம், அது நோ ப்ராப்ளம். என்ன அதில் ஒன்றும் இல்லை தானே? இல்ல நீங்க கிருஷ்ணா தான் எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேலே நான் என்னென்று ப்ரூவ் பண்ணுறது? சரி, நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை நான் அண்ணாக்கு பாஸ் பண்ணி விடுறேன். இப்படி வந்து கம்பகால இருந்து ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து எடுத்து இப்படி கதைச்சாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் அண்ணாட 2 சேனலும் பார்க்குறேன் நீங்களா? ரெண்டும் பார்க்குறது. ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்களா? ஒரு நாளும் பார்க்குறேன். நான் சுருக்க சமைச்சு வச்சு போட்டு நான் இதில் தான் பொழுது போகிறேன். ஐயோ கடவுளை, இப்படி தீவிரமாக ரசிக்கிற உங்களோட கதைக்க முடியாமல் வெளியில் போயிட்டு அன்றைக்கி எனக்கே கவலையாக இருக்குது. நான் வந்த உடனே உங்களுக்கு இந்த நம்பருக்கு அடிக்க சொல்கிறேன். நம்மளோட பேர் என்ன? கவிதாவா? ஃபரீதா. ஓகே, அப்போ ஃபரீதா அம்மா அடுத்த வாண்டு நான் அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணி விடுறேன்னா. சரி, ஓகே. எனக்கு சந்தோஷம். எனக்கு வேணும். நான் சொல்றேன் நீங்க கிருஷ்ணா தான் மாற்றினதுக்கு என்ன எனக்கு கிருஷ்ணாவோட கொஞ்சம் பேசுவோம். சரி, நீங்கள் வேணுமெண்டா நைட்டுக்கு சாரி பின்னேரம் பாருங்களேன், அண்ணா வந்தோன்னே நான் எடுத்து கொடுக்குறேனே. சரி, ஓகே. ஓகேம்மா பாய். ஓகேம்மா பாய். பார்த்தியோ மனசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக. அது என்னென்னா அந்த ஈவன் அந்த குரல் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த கதைக்கிற டியூனில் பிடிச்சிருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் என்னென்னா வீடியோ பார்க்குறாள் தானே. இப்போ வீடியோ பார்க்கக்குள்ள இது ஒரு சர்ப்ரைஸாக இருக்குமெண்டாக்காண்டி சொல்லல, ஆள் வந்து ஹாப்பியாக இருப்பாண்டு. எனிவே அப்போ வந்து அந்த வீட்டு திட்டத்தை வந்துட்டு எப்படியாவது நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட நிறைய பேர் வந்து எடுத்திருந்தாங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் நாங்கள் பதில் கொடுத்துருந்தோம். ஸோ 2 அண்ணாக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது, அந்த விக்ரம் வேதான்னு ஒரு படம் இருக்குது சார் தானே, அதில் வந்து 2 பேர் வருவாங்க விக்ரம் வேதான்னு சொல்லி. அந்த மாதிரி பெரிய பொடி கோட்டோடு வந்தாங்க. நேற்று கூட வீடியோ பார்த்தாங்க, வீடு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்ல, ஐயோ எங்களுக்கு இல்லை தம்பி, எங்களோட ஊருக்கே இருக்கிற ஒரு 3 குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம், அவங்களுக்கு எழுமன்னு சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் போங்கோ, நாங்கள் நேரில் வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு அந்த உதவிக்கு உகந்தவங்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு நேரில் போயிட்டு அதை பார்ப்போம், நாங்கள் விசிட் பண்ணி பார்த்து தான் முடிவெடுப்போம்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் இப்போ நாங்கள் வந்துட்டு பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அதாவது முதலாவது கட்டமாக போயிட்டு பார்க்க போகிறோம். கால் பண்ணவங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. மிகவும் வறுமை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்குனாங்க நாங்கள் இப்போ போயிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து உண்மையிலே வந்துட்டு அது ஓகேவாக இருக்குமென்னு சொன்னால் நாங்களும் டிசைட் பண்ணுவோம் அதை செய்யலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி. பார்வையாளர்களாகிய நீங்களும் டிசைட் பண்ணி வந்துட்டு சொல்லுவோம் இவங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. சரி தானே? ஸோ அந்த வகையில் நாங்கள் இப்போ வெளுக்கிடுவோம். அதுக்கு முன்னே இது பாட சொல்லி யாரும் கேட்ட மாதிரி பெண்டிங் எது பாடல் கேட்டிருக்காங்க தான். விடிய ஒரு புள்ள மெசேஜ் பண்ணியிருந்துச்சுடா, அப்பா அண்ணா நீங்கள் இப்போ ஓரளவு 3 பேரும் நல்லா பாடுறீங்க, ஸ்பெஷலி நேற்று அந்த ஆலயங்கள் தேவையில்லை என்ற பாடல் எல்லாம் வந்துட்டு நல்லா பாடியிருந்தீங்க, திரும்ப திரும்ப கேட்டிருந்தோம், இன்னும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கேட்கும்போது வந்து வளமையாக ஒரு 8 மணிக்கு கிளம்புறேன்னா இன்றைக்கு ஒரு 9 மணியாக போச்சு. ஒழும்ப கேட்ட உடனே சந்தோஷத்தில் திருப்பியும் ஒரு நித்திரை வந்துட்டு எனக்கு. ஸோ அந்த வகையில் அந்த பிள்ளைக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இப்படியான கதைகள் வந்துட்டு இன்னும் எங்களை மோட்டிவ் பண்ணும் பாடல் பாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்ன பாட்டை படிக்க போகிறோம். ஒரு பிள்ளை ஒன்று கேட்டது எல்லாரையும் பிள்ளையெல்லாம் அங்கே வைக்கணும். நம்மளோட தருணி கேட்டவள் அம்மா சுண்டல் என்ன பாட்டண்டா பாடியே அனுப்பியிருந்தவள் தருணி தானா? தருணி. அவள் முதலும் ஒரு பாட்டு கேட்டிருந்தவள், அவள் அதை பாட்டு மிஸ் பண்ணிட்டோம். என்ன குருணி என்ற அப்புறம் தருணி என்று நிலவிடம் வாடகை வாங்கி கிளி வீட்டினுள் குடி வைக்கலாமா, நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாறு வந்தாலே தகுமா, தேன்மலை தீர்த்து இந்த பாட்டை அவள் முதலும் கேட்டிருந்தவள் அந்த ரத்தத்தின் ரத்தமேன்
இனிய உடன்பிறப்பேன்னு சொல்லி அந்த பாட்டு படிச்சுட்டு இருந்தானே நம்ம. அப்போ அதால திரும்ப இந்த பாட்டு அனுப்பியிருக்கா. ஆனால் அது ஓகே, தங்கச்சிக்கு பாடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ரத்தத்தின் ரத்தமே இது வந்து நிலவிடம் பாடகை வாங்கி ஒளி வீட்டில் குடி வைக்க அதை பாடுவோமா? ஓ, ரத்தத்தின் ரத்தத்தை பாடி நீ பாடு, நான் எனக்கு அந்த ரத்த மண்டைகளை கொஞ்சம் பயமா கிடையாது. அது பிரச்சனை இல்லை, எடுங்க. எல்லாம் சேர்ந்து படிச்சாதான், நான் தனியாக படிச்சா பிழைச்சிடும். ஸோ வந்து நாங்கள் சிங் பண்ணலாம், வந்து தங்கச்சிக்காண்டி வந்துட்டு பாடலாம் சார் தானே. தாஜ் மகால் உனக்கு தங்கத்தில் கட்ட போறேன், மேகத்தில் நூல் எடுத்து சேலை தான் நெஞ்சில் தாரேன். இன்னோடு நீ இருந்தால் வேறெதும் ஈடாகுமா, கண்டாங்கி சேல போதும் வேறெதும் நான் கேட்பேனா. வானத்தில் நீலம் போலே பூமிக்குள் நீரம் போலே இருந்தாலும் அறியாது முடிந்தாலும் முடியாது நாம் கொண்டு ஊரல்லவா. இதைத்தான் சொல்றது, பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லுவாங்க. உனக்கு பாட்டு தெரியாது ஓகே, ஆனா கண் முன்னால லிரிக் இருக்கு தானே. அப்ப அது உறவல்ல வாண்ட லிரிக்கே நீ ஊரல்ல வாண்ட வாசிப்பான். அப்ப உனக்கு வாசிக்க தெரியான்னு சொல்லணுமே தவிர எனக்கு பாட்டு தெரியான்னு சொல்லப்படாது, சரிதானே. எரித்தாலும் எரியாது முடித்தாலும் முடியாது நாம் கொண்ட உறவல்லவா. கண்டிப்பா இது கழுது காத்து 2 மாதிரி கமெண்ட் ஒன்று இன்னைக்கு வந்தே ஆகும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து கோவிக்கிறாங்க, இதோடு நாங்கள் 7-8 தடவை கேட்டுட்டு மீறி நாங்கள் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி சொல்லிட்டு போகும்போது வந்து ஒரு கவலை வந்து கண்டிப்பாக வரும். ஆனாலுமே நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் எங்களால் பாட முடியுமான்றதும் இங்கே ஒரு பிரச்சனை தான், சரி. அந்த வகையில் வந்து ஒரு அண்ணா கேட்டிருந்தா இதோட 8 தடவை கேட்டுட்டேன், இனி நீங்கள் வந்து பாடலை அப்படின்னு சொன்னால் நான் கேட்க மாட்டேன், ஆனால் வீடியோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, சரி தானே. ஸோ அந்த அண்ணா கேட்ட பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழும் வரை போராடு வலியுண்டு என்றே நீயாடு, வாழும் வரை போராடு வலியுண்டு என்றே நீயாடு. அண்டு வந்து எங்களுக்கு அந்த 2 வரி மட்டும்தான் தெரியும். அங்கால எடுத்தாலுமே வந்துட்டு அதை பார்த்து படிக்கக்கூடிய மாதிரி தெரியாது. ஸோ அந்த அண்ணா உங்களோட அன்பு ஒன்றுக்காண்டி நாங்கள் வந்து அதை செஞ்சுருக்கிறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள் வந்துட்டு விரும்பியிருக்கார், தம்பி ஒரு 5-6 பேர்ட்ட கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட்ஸ் எழுதுகிறவங்களோட பேரை வாசித்து அவங்களுக்கு நன்றி கூறலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அடிப்படையில் வந்துட்டு ரசிக் ஹரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் நினைக்கிறேன் வந்து அண்ணா ஒரு சிறிய ஒரு நாட்டில் நான் நினைக்கிறேன் வந்து எங்கது கட்டாரில் இருக்கார் நினைக்கிறேன். எப்பயுமே எங்களோட வீடியோ போட்ட உடனே வந்து அண்ணாட கமெண்ட் ஒன்று இருக்கும். அண்ணாட கமெண்ட் இல்லாத வீடியோ ஒன்றுமே இருக்கா நினைக்கிறேன் வந்து இந்த ஒரு 3 இயர்ஸில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜெயந்தி சிவஜோகராஜா அப்படின்றவங்களும் வந்து எழுதியிருக்காங்க. சேம் டைம் வந்துட்டு ரிவான் வசீமான்றவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அனிஸ்டன் ஷாலுக்குட்டின்றவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. ஏன்னா மோனா கிச்சன்ன்றவங்களும் வந்துட்டு அது அவங்களுமே வந்துட்டு டெய்லி கமெண்ட் பண்ணுவாங்க. அதுபோக வந்துட்டு விஜிதாஸ் அப்படி இப்படியெல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸ்பெஷலி வந்துட்டு அந்த கரோலினி ஜீவரத்னம் அப்படின்றவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க நேற்று கூட வந்துட்டு ஏதோ ஒன்று எழுதியிருந்தாங்க, இதெல்லாம் வந்து கடவுளுக்கு பெரியமான காரியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை நான் செய்யலை, வந்து அதை தம்பி தான் செஞ்சுருந்தேன். அப்போ அவனோட விருப்பம், அதை அவன் ஆசைப்படும் போது நான் மறக்க முடியாது. அப்போ நான் அதை வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். எனிவே இப்போ வந்துட்டு எங்களுக்கு டைம் ஆகின காரணத்தால் நாங்கள் வந்துட்டு விளக்கிடுவோம். ஸோ வந்துட்டு விளக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு ஆள் வேலை பார்ப்போம். சரி தானே, நாங்கள் செக் பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு எஸ்கே விளாக்கில் வந்துட்டு போட முடியாது. ஸோ வந்து நாங்கள் இப்போ அந்த அண்ணா கடிப்போம், விடிய வந்த அண்ணாக்களை கடித்து அவங்களோட வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி நாங்கள் அந்த மிச்ச ஆக்களை போய்ட்டு பார்ப்போம். சரியா? ஓகே. நான் அங்கே போனேன். நான் அப்போ அவங்க வரும்போது நீங்கள் டாய்லெட்டு போயிருந்தீங்க. அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க. அவ்வளோ வேகமாக போயிட்டாங்க அவங்க. அவ்வளோ வேகமாக போயில நீ அவ்வளோ லேட்டாக வந்த நீ அதெல்லாம் ஏன் கட் பண்ணுவாங்க நீ வரலையா? அப்போ என்னடா பதில் என்னடா இருக்கு? அங்கே போனவங்கள பரவாயில்ல, இவங்க கேட்டான் அவ்வளவு போட்டாங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரு பதில் நீ லேட்டாக. ஓமண்ணா ஹலோ. ஓ நாங்கள் இங்கே நவுண்டில் அந்த அந்த இது இருக்குல்ல டியூஷன் உண்டு,
ஓ ஓடி வராங்க பைக்கில் வாங்க என் தூரம் இல்லை பைக்கில் வாங்குவா ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே இதாட்டாப்பா காலமிலேருந்து ஒரு 200 தடவை அடிச்சுக்கோ எடுக்க பயமா எடுத்து பாப்பா ஓகே ஹலோ பரவாயில்ல ஹலோ கிருஷ்ணா கேக்குறீங்க ஓம் சொல்லுங்க என்னண்டாமா நான் ஒன்றாவில் இருந்து கதைக்கிறேன் ஆசிரியர் ஓகே ஒரு ஆசிரியாளர் கதைக்கிறேன் என்னண்டாமா நீங்க உங்களுக்கும் ஒரு 24 மணித்தியால் தான் இருக்குது எல்லாருக்கும் 24 மணித்தியாலத்துக்குள்ளதான் நாங்க முன்னுக்கு வரவோ பின்னுக்கு வரவோ இருக்கு சரியோ அப்ப உங்களோட 24 மணித்தியால் நீங்க நல்லா முன்னுக்கு வந்துருக்கீங்க ஆனா மகன் அவங்க என்ன செய்யறாங்க உங்களுக்கு உதவிதான் செய்யறாங்க உங்களுக்கு குறைவா கதைக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல அவங்க உதவி செய்யறாங்க எப்படி தெரியுமா உங்களோட வளர்ச்சியை அளவிடுறாங்க ஆமா அளவிடுறாங்க அப்ப உங்களோட வளர்ச்சி வந்து அவங்க பொறாமையால அளவிட்டு காட்டுறாங்க இன்னும் சந்தோஷப்படணும் அதுதானே உங்களுக்கா வேண்டி அவங்களோட மனத்தியார்கிட்ட செலவிடுறாங்களே அதுதானே பாத்தீங்களா அதான மகன் நீங்க சந்தோஷப்படணும் இன்னும் அவன் கதைக்கணும் விடுங்க அட கடவுளே எனக்கு இப்படி ஒரு உலகம் தெரியாம போயிட்டுது நீங்க என்ன பாடம் படிப்பிக்கிறீங்க தமிழோ அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அவங்க 24 மணித்தியாவது உங்களுக்காக தாராங்க அதுதானே சரியோ அதால நீங்க அவங்களுக்கான வீடியோ போட தேவையில்லை கண்டிப்பா கண்டிப்பா உண்மை கதை வேண்டா நீங்க உண்மையிலே நீங்க இதை சொல்றதுக்கு தான் இப்படி கோல் அடிச்சீங்க நினைக்கும் போது பெருமையா இருக்குதும்மா உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது இன்னொன்னு கூட கேட்கணும் உங்க அம்மாட்ட கேட்கணும் என்னடா நீங்க வயிற்று அடிக்கும் பொழுது அவர் எந்த புத்தகங்களை படிக்காம சமயத்தை கும்பிட்டாவும் அம்மாவோ நல்ல விஷயங்களை செய்தாங்க எனக்கு சொன்னா நிச்சயமாக அது வயிற்றுக்குள்ள அந்த நேரத்துக்கு ஒரு அம்மாவோட மனதை உடையங்கதான் வருது நான் கேட்டேன் அம்மா நான் என்ன வயிற்றுல வச்சிருக்கேக்குள்ள நீங்க என்ன புத்தகம் படிச்சீங்கன்னு கேட்டேன் ஆனா இப்ப அம்மா சொன்னா தான் ஒன்றுமே படிக்கல உன்னை வயிற்றுல வச்சிருக்கேன்னு இல்ல கூட ஆக்களோட கதைச்சு கொண்டாண்டு இருந்தான் அந்த மாதிரி தான் சொன்னவா எனக்கு யா 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 அதுதான் விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் அம்மா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி அம்மா உண்மையிலேயே வந்து உங்களோட நீங்க கதைச்ச ஒவ்வொரு விடயங்களும் வந்துட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தையும் ஒரு அவங்களுக்கு யாருக்கா வேண்டியும் அந்த அதாவது மனசத்தை கதைக்கிறவங்களுக்கு துரோகத்தை கதைக்கிறவங்களுக்கு இங்க போட வேணாம் இது போட வேணாம் நல்ல விஷயங்களை செய்யுங்க நல்லதை செய்யுங்க உங்களோட இது மேலும் 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 நீங்க உங்களோட புகழ் ஓங்கணும் கண்டிப்பா கண்டிப்பா இனி நெகட்டிவான ஒன்றுக்கும் நாங்க பதில் சொல்லவே மாட்டோம் அம்மா நீங்க சொல்லிட்டீங்க தானே நீங்க வேணுமெண்டா இனி பாருங்க சரி தானே இல்லை நீங்கள் சொன்னது 100% சரியம்மா நான் இப்போ வேறு ஒரு அண்ணாவை சந்திக்க வந்திருக்கேன் நான் முடிச்சுட்டு கதைக்கிறேனம்மா சரியம்மா ஓகேம்மா ஓகே நல்ல காலம்ண்ணா அம்மாவோட கோலை வந்துட்டு மிஸ் பண்ண பார்த்தோம் யோசிச்சு பாரு ஏதோ ஒரு தேவைக்கு அடிக்கிற மாதிரிக்கு இத்தனை தரம் அடித்து எங்களை மோட்டிவ் பண்ணியிருக்கேன் அம்மா தேங்க்யூ ஸோ மச் அம்மா தேங்க்யூ ஸோ மச் சரி தானே இப்போ வந்து நாங்கள் வெளியே வந்த அண்ணாக்காண்டி வந்துட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம் வரட்டும் நாங்கள் வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை கண் பென்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அது ரூபன் தோன்றினானே ரெண்டு மாதிரி இந்த பிள்ளைய பேர் எம்பி90 இப்போ இப்படி இருந்து போகுதானே இதே பிள்ளை ஒரு 18 வயசு வந்தால் போல் இப்படி இருந்து போகுமா அப்பாவோட அதுதான் இல்லை இந்த காலம் அப்படி இருந்து போகாது இல்லைன்னு அப்போ இதை நினைக்கும் போது இப்போ இருக்கிறதும் அதே அப்பா தான் 18 வயசுலேயும் அதே அப்பா தான் அந்த அப்பாவுக்கு எவ்வளோ மன வருத்தமாக இருக்குமேண்ணா இந்த பிள்ளை வளர்ந்து சும்மா நானும் இந்த கரியரில் இருந்து வரையிலுமான்ற ஒரு கேள்வியை கேட்டா ஏண்டியாத்தா உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்துருப்பேன் அந்த மனுஷன் இப்போ சொல்லும்போது அதெல்லாம் இந்த பிள்ளைக்கு தெரியுமா நான் இப்போ இந்த பிள்ளைக்காண்டி சொல்லல இப்படியெல்லாம் நடந்திருக்கின்றதால நான் சொல்கிறேன் இவன் எங்களோட ஒரு சொந்தங்களுக்குள்ளே இப்படியான காரியங்கள் நடந்திருக்குது ஆனால் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குண்ணே ஆள் இருந்து போகிற விதத்தை
ஓகே, அதான் சொல்லுவாங்க குழந்தை மனசு அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ வந்த அலுவலை பார்ப்போம். போயிட்டு அண்ணாவும் பெரிய ஒரு சந்தோஷத்தோடு வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் வந்து நாங்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற மாதிரி வந்து எங்களுக்கு சரியென்று பட்டால் மட்டுமே நாங்கள் அந்த காரியத்தை செய்வோம். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அண்ணாவோட இன்னொரு ஆள் வந்துட்டு அவரை காணல. வேறு ஆக்களுக்கு இப்போ இதுதான் உங்களோட வீடு, இப்போ இதுதான் உங்களோட வீடாண்டு நீங்கள் காட்டினா போல அப்படி நம்புறது அப்படித்தான் செய்யணும். ஏன்னா நான் இப்போ நான் காட்டுட்டேன் உண்டு உதாரணம் எங்கட வீடு பிறகு பாருன்னா நீங்கள் எங்கேயும் போயிடலாமா? சரியா? சரிங்க. ஓகே, ஆள் வந்து வீடியோ சரியாக பார்க்குறவர் தானே, அதால் இதுக்கு முருகா அட்வான்ஸாக சொல்லிட்டு போகிறேன். ஆனாலும் இப்போ ஊர்க்காரருக்காண்டி வந்து நாங்கள் ஒரு கோல் 2 கோல் கதைச்சி ஒருக்கா 2 நேரம் சொல்லலாம். ஆனால் கூட டைம் நாங்கள் மினக்கட மாட்டோம். அப்படியும் அண்ணாக்கிட்ட சொந்தங்களாக இருக்கலாம், தூரத்து சொந்தங்களா. எனிவே சொந்தமாக இருந்தாலும் கஷ்டம்ன்றது வந்து உண்மை. நான் சொல்லியிருந்தேன் சொந்தமாக இருந்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லி. உண்மையை சொல்லும்போது வந்து நாங்கள் அதுக்குரிய காரியங்களை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஜஸ்ட் வந்து எங்களுக்கான ஸ்பான்சர் சொல்லியிருக்காங்க இப்படி 2 காரியம் நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்காண்டி நாங்கள் எவ்வளோ தூரம் திரியிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் அதை திரியிறோம்ன்றக்காண்டி நான் சொல்ல வரையில எதுவுமே வந்து ஈஸி இல்லை அப்படின்றதான் இங்கே எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஓகே, நான் வந்துட்டேன். என்னென்னா அதுதானப்பா தேண்டா இதில் சுற்றும் மத்தும் அப்படி கஷ்டப்பட்டு வாங்கிடுறாங்களே காண இல்லையே. இதே உங்களோட மகளே, உங்களை மாதிரியே வடிவாக இருக்கா உரையன். எது வீடு ஐயா? அவன் ஆசைப்பட்டா வெறும் நான் சொல்லாமல தான் அங்கே வந்தது. நீங்கள் யாரெல்லாம் ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பிங்கன்னா நான் ஒரு வடி ஒன்று அனுப்புவேன். எல்லாரையும் ஏற்றி அனுப்பிவிடுங்க வீட்டடிக்கு. இப்போ முடிக்கிற தான் வெறும் சொன்னது. இதா உங்களுக்கு நீங்கள் காட்ட போகிறாள் சொந்தங்கள் இல்லை பெருசாக கேட்கும். அப்படி சொந்தம் இல்லாமல் விடாத என்ன சொந்தம் இல்லாமல் விடாது. நானும் கதைச்சி கொண்டது ஒரு நாளைக்கு போய் உங்களை சந்திக்கணும் நானும் கூட்டு. ஓகே, அவரே நொழிச்சு திரியார் ஏதோ கடத்தல் வேலை செய்கிறவர் மாதிரி. முகத்தை காட்டுறாரே இல்லையே. நாங்கள் அனுமதி எடுக்க சொன்னால் கேட்கல. கேட்கல வார சும்மா இல்லை தானே செய்ய எல்லாம் சதுரங்கள்லாம் ரைட். இப்போ எங்களுக்கு இதில் பெரிய செய்யுதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நாங்களும் கஷ்டம்தான். உங்களுக்கு விஷயம் இருக்குதா, கமிஷன் இருக்குதா? நான் கவனிப்பேன் உங்களை. நீ ஏன் யோசிக்கிறீர்கள்? உங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு கிடைக்கிறத உங்களுக்கு சார் தான் நீங்கள் ஏன் யோசிக்கிறீர்கள்? சும்மா 2 வினாக்கர்கள் இங்கே வேகோல் அது அழுதல் எல்லாம் நாங்கள் பொது விஷயங்களில் கொஞ்சம் தெரிஞ்சு. ஓகே, வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அம்மா. இல்லை முஸ்லீமா இல்லை? வெயிலத்தை நிற்கக்கூடாதுண்ணா. இல்லை முஸ்லீமாக இருந்தால் ஒன்றும் இல்லை. நான் கேட்டேன் ஏன்டா அந்த ஷேப் அப்படி இருக்கிறதால கேட்டேன். நான் எல்லாரும் என்ன குறைய அணைக்கணும் டக்குன்ட்டு. இப்போ இவே இந்த நிலைமை என்ன செய்யணும்? வீடு ஓடுறதுக்கணும், வசதி இல்லாமல் விட்டு இருக்கணும். கஷ்டமோ? ஓகே, அப்போ அதுக்கு ஃபுல்லாக கட்ட ஒரு அளவுக்கு கொடுக்கக்கூடிய இருந்தால் இப்போ ஒரு வீடு கட்டி இருக்கக்கூடிய மழை உங்களுக்கு ஒன்றும் பண்ணால் ஒரு வீடு வந்தால் காணும். அதே இந்த ஒன்றும் பண்ணால் ஒரு வீடு மட்டும் பண்ணேக்க ஒரு ஒன்று வருது அதுக்குள்ளே. இவா என் வெயிலத்துக்கு நிற்கக்கூடாது. செஞ்சு தரும். ஒரு ஆள் தானே வெட்டி தந்தவர்? கட்டுக்கிணறோ குழாக்கிணறோ? குழாக்கிணறு தானே. அது என்ன ஒரு ஆள் வெட்டேல? அது ஒரு ஆள் அடிச்சு கொடுத்த ஸ்பான்சரா ஒரு ஆள் செஞ்சு தந்தவர். ரைட் ஓகே, சரி. இப்போ இவன் அம்மாட்ட அவர் இல்லையா? அம்மா கூலி வேலையை போயிட்டாரா? எத்தனை சவரங்கள் உங்களுக்கு? நீங்கள் இப்போ இதை கலட்டின அப்புறம் எனக்கு குங்குமம் தெரியுது பார்த்தீங்களே. கல்யாணம் கட்டினா தெரியவே இல்லையே பார்த்தீங்களா. கலட்டின அப்புறம் தெரியுது. அப்போ உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காரா? அவர் எங்கே இருக்கார்?
எங்கே இருக்கு அப்போ என்னண்டா இப்போ நார்மலாக இப்போ நான் சொன்னேன் தானே அண்ணா இப்போ நான் இல்லை அது பிரச்சனை இல்லை நான் இன்னும் நிறைய இடங்கள் பார்க்க இருக்கு தானே யாராக இருந்தாலும் நாங்கள் ஒரு நேர்மை நீதியின்படி தான் செயற்படுவோம். இப்போ இவங்க இந்த வீட்டில் இருக்கிறாங்கன்றக்காண்டி இவங்க கண்டிப்பாக கஷ்டம்ன்றது அர்த்தம் இல்லை, விளங்குதான். இப்போ இவங்க கஷ்டமாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு இது மட்டும்தான் அடையாளம்ன்றது அர்த்தம் இல்லை, விளங்குதா. அன்றைக்கி நாங்கள் முல்லைத்தீவில் ஒரு ஆக்களை சந்திச்சிருந்தோம், சரி தானே. அப்போ அவங்கள கஷ்டப்பட்டு விட்டு நான் ஹெல்ப் பண்ண போயிட்டு உடனே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்தேன்னு சொல்லலை. கொஞ்ச நேரம் கதை விட்டு போதான் ஏடா தம்பி இந்த கதை இது இந்த காணியை விடக்கூடாதுன்னு ஒரு கொட்டில் போட்டு நாங்கள் இருக்கவங்கட பிள்ளைகள் 5 வெளிநாடுன்றா அடிப்படையிலேருந்து வீடில் தான் இருக்குது. அந்த காலத்தில் எங்கே தெரியக்கூடிய அளவிலேருந்து இப்போ இல்லை இப்போ தெரியுதா பார்க்க விளங்குதான். இருந்துருந்தா அப்படி வந்திருக்கா விஷயம் தேவையில்லா விஷயங்களுக்கு நாங்கள் போனோம். நான் உண்மையாக அதை உண்மையில கஷ்டம் எங்கே தெரிஞ்சாக்கா அது ஒரு கஷ்டப்படுது இல்லை. நான் உலகத்தையும் இப்போ ஒன்றும் செய்யலாம், வீடு வாத கட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. சாப்பாடுக்கு காணாது. எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? 2 பேர். வா உண்டு, தம்பி உண்டு. தம்பிக்கு எத்தனை வயசு? அவரங்க இப்போ வேலையே போதா அதெல்லாம் இதெல்லாம் செய்து வச்சுக்குது. ஆனால் தொடங்கிதான் எல்லாமே இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கண்ணா, இப்போ அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்கிறார், சரிதானே, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்கிறார், அது போக அம்மாவுக்கு 23 வயசில் ஒரு மகன் இருக்கிறார். ரெண்டேக்குள்ள ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பாடுக்குனாலும் 3 பேரும் செஞ்சு கொடுக்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு லோனை போட்டனாலும் சின்ன காரியம் ஒன்று செய்யலாம் தானே, இல்லையாண்டு இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து முயற்சியின்மை தான் ஒரு காரணம். இப்போ என்னண்டா மற்ற வந்து அது வந்து தோட்ட வேலையில் தான் போவார், தோட்ட வேலையில் தான் போவார். இப்போ வேண்ட நிரந்தரம் இல்லாத தொழில் செய்துருக்கேன், அதுதான் உண்மையான விஷயம். அது என்னண்டா இப்போ இப்படித்தானே. இப்போ இது வந்து இப்போ நீங்கள் பாருங்க, நீங்கள் மினக்கட்டு ஒரு 2 பெரியவங்க வீடு தேடி வந்தனீங்கன்றக்காண்டி உங்களுக்கு சொன்னதுக்காண்டி நான்டே போக இருந்த வேலையை கட் பண்ணிவிட்டு நேரம் படத்து தான் வெறினமோ உங்களுக்கு இது அப்படி இல்லையா. சரி 5-6 நாள் செல்லு வந்து தான் கொஞ்சம் யோசிப்படுதான் வெறி பார்த்துனா இருந்தேன். ஓகே, அந்த உங்கள்கிட்ட அதுதான் என்ன வசந்து இந்த கோல்லி பத்திர சும்மா பேப்பர் சுற்றி போட்டு பார்த்துட்டு மாதிரியே. இல்லை என்னண்டா இப்போ நீங்கள் மினக்கட்டு 2 பேர் வந்தீங்கன்றக்காண்டி நான் வந்தேன், சரி தானே. என்ன காரணம்னா உங்களுக்கு எங்களை பற்றி நல்லா தெரியும் தானே. இப்போ நீங்கள் காட்டக்கூடியவங்க உண்மையிலே ஒரு 100% பர்ஃபெக்ட். இப்போ இவங்களுக்கு கஷ்டமன்றது உண்மை அம்மா, எங்கள் அம்மா பார்க்க தெரியுது, சரி தானே. ஆனாலுமே இவங்களுக்கான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது. எங்கள் பிள்ளையோட ஹஸ்பண்ட் இருக்கிறார், அம்மாவோட தம்பி மகன் இருக்கிறார், அம்மாவோட ஹஸ்பண்ட் இருக்கிறாண்டேக்குள்ளே ஏதோ ஒரு காலத்தில் இப்போ இல்லாட்டும் பிறகு ரெண்டாலும் ஏதோ செய்யக்கூடிய மாதிரி இருக்குமே இல்லை. இதுவே யோசிச்சுப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் இல்லாத வீடாக இருந்தால், ஒரு கண் தெரியாத வீடாக இருந்தால் அது எப்படி இருக்குமாண்டு நீங்கள் தான் சொல்லுவோம் தங்கச்சி. அவசரப்பட்ட மொட்டாக்க வர கலாட்டி போடியோ சொல்லுங்க என்ன செய்கிறேன்னு. எனக்கு விளங்குதம்மா, உங்களோட நிலைமை கஷ்டம் விளங்குது, சரிதானே. ஆனால் என்ன செய்கிறது, இப்போ நான் உங்களுக்கு நேற்று அந்த வீடியோவில் நல்ல தெளிவாக சொன்னேன், நான் எல்லா வடிவாக சொன்னேன். நான் இதில் நீங்கள் என்னில் குறை நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. காரணம் என்னென்னா நீங்கள் வந்து கேட்டதுக்கு நாங்கள் தான் நான் வந்தேன். இவங்க இப்போ உதவி கேட்குறது பிள்ளை இல்லை. இப்போ நாங்கள் மற்ற உதவிகள் நார்மலாக செய்கிற உதவிகள் வந்து இவங்களுக்கு எதுவும் தேவைன்னா ஒரு சின்ன ஹெல்ப் வந்து நாங்கள் செய்யலாம் பிறகு அம்மாவோட நிலைமையை உணர்ந்து. ஆனால் இந்த வீடு வந்து நாங்கள் கொடுக்குறது மேலேயே ஒன்றுக்குமே வழி இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமென்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அம்மா? இப்போ எனக்கு தண்ணிலும் தான் நான் நல்லா இருந்தாலுமே கூட ஒரு ஆள் வந்து ஒரு 10,000 ரூபா காசு தரக்க நான் வேண்டத்தான் செய்வேன். என்னோட கிடக்குன்னு நான் விட மாட்டேன். என்ன வேணுமெண்டா நான் அதை வாங்கி போட்டு அப்புறம் ஒரு அளவு கொடுப்பேன், அது வேறு பிரச்சனை, சரி. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கும் அம்மா நாங்கள் வீட்டு திட்டம் தந்தால் நீங்கள் அதை வேண்டிக் கொள்வது உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அம்மாவோட நிலைமையும் விட யாரும் கஷ்டமாக இருப்பாங்களோன்றதை நாங்கள் அறியத்தானே அம்மாவன். என்னண்டா உண்மையிலே இவே வந்து கொஞ்சம் முயற்சிச்சான்னா செய்யலாம், ஒரு கொஞ்சம் ஆண்டாலும் செய்யலாம், செய்ய முடியாதுன்னு இல்லை. நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உழைக்கிறா இப்போ 23 வயசில் ஒரு பொடியன் இருக்காண்டேக்குள்ளே இவனை பாருங்க 19 வயசுலேயே உழைப்புக்காண்டி தேவைப்பண்ண எல்லாம் மறந்து வந்து தோடுகளை குத்தி கொண்டிக்கிறான்னு பாருங்க. அப்போ என்ன செய்கிறது? அப்போ இப்படித்தானே. அப்போ நாங்கள் பகடியாக கதைச்சாலும் விஷயம் வந்து இது தானே. உண்மையான விஷயம் நீங்கள் சொல்கிற விஷயம்
நானும் கஷ்டத்தை என்ன இப்போ நாங்கள் முழுமையாக செய்யாட்டியும் உங்களால் ஏலக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அதை நாங்கள் வேணுமெண்டா பிறகு வந்து இப்போ நார்மலாக இந்த வீடியோ பார்க்குறீங்க பாருங்கள், இந்த வீட்டில் தான் இவங்க வந்து இருந்து வாழ்கிறாங்க. சரி தானே, இப்போ நீங்கள் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினா நீங்கள் கண்டாக்ட் பண்ணால் நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஆனாலுமே அங்கே நிறைய கேள்விகள் வரும். இருக்கிற 3 ஆம்பளைகளும் என்ன செய்யணுமென்று தான் கேட்பாங்க. ஒரு தடவை நீங்கள் அவர் வயசு கொஞ்சம் போக அவர் வேலை செய்கிறது குறைவா, அவர் தான் சொல்கிறேன் தோட்ட வேலையில் அப்படி சும்மா இருந்துட்டு போவார். அவருக்கு மட்டுமில்லை, யாரெல்லாம் பிறந்தினமோ எல்லாருக்குமே வயசு போகும். சரி தானே, அந்த அந்த காலங்களை யார் தவற விடினமோ தவற விட்டு கவலைப்பட்ட அர்த்தம் இல்லைன்னு. அப்போ தம்பி ஒரு ஆள் இருக்காருன்னும் போது அவரே ஒரு பெரிய பலம் என்ன, எங்களோட சின்ன வீடெல்லாம் முந்தி நாங்கள் தான் கட்டினாங்களேன்னு. இப்போ நீங்களே தீர்மானிங்க, நீங்கள் 2 பேரும் பெரிய ஆக்கள். காலம் அப்படி செய்யல, இப்போ அப்படி செய்யக்கூடிய வசதி இல்லையா? அப்படி இல்லைண்ணா, அந்த நேரம் வந்து பான் 5 ரூபா விற்றது, இன்றைக்கு வந்துட்டு 200 ரூபா விற்கிது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நேரம் வந்து சம்பளம் 300 ரூபா, இப்போ 2000 ரூபா. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு இருந்துட்டு தான் இப்போ காலம் இருந்துட்டு வேலையை போயினோம். முந்தைய மாதிரி தான் இப்போ நாங்கள் வேலையை போன மாதிரி இப்போ இருந்துட்டு இப்போ தான் வேலையை போய் கொண்டு இருக்கணும். அதுதான் பிரச்சனை. இப்போ நாங்கள் வேணும் முழுமையான ஒரு இதை அறிஞ்சு தான் நாங்கள் வந்தேன். நாங்கள் அங்கே சரி, நீங்கள் யோசிச்சுப்பாங்க, இவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்குது, ஆனால் வேலை இல்லை. வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளே வீட்டில் இல்லையாண்டா, அது எப்படி இருக்கும்? அது நீங்கள் சொல்கிறாங்க கேட்டுக்கொள்ளதான். இப்போ எழும்பி நடக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே வைக்கிறேன்டே தெரியாமல் ஒரு ஆள் இருந்து அவருக்கு நிலைமை எப்படி இருக்குது? அண்டையை போட்ட தம்பியை பார்த்தீங்க. அப்போ அப்படி கொடுத்தாலும் ஒரு ஆள் வீடு கேட்கக்குள்ள நாங்கள் அவருக்கு கொடுக்காம இவைக்கு கொடுத்தா அதான் உங்களை வந்து நாங்கள் கதைக்க வேண்டியதை கதைச்சிட்டோம். நீங்கள் சொல்ல வேண்டியது சின்ன விஷயம் தான் நாங்கள் கொஞ்சம் இல்லை, நாங்கள் அதுதான் நம்ம இப்போ நான் கூட வந்தது இப்போ உங்களை காட்டணுமெண்டா உங்களுக்கிட்ட அதை இதை கதைக்கணுமென்றதோ இல்லை. ஏன் இவையல் சரியான ஆக்களை காட்டுவினோம்ன்றதை நாங்கள் வந்து இப்போ அவங்க காட்டினது ஓகே. கஷ்டம் வந்து பல விதம் நான் சொன்னால் தானே, கந்தரியானுக்கும் கஷ்டம் தான், கையில்லானுக்கும் கஷ்டம் தான். ஆனால் இப்படிக்குள்ள அவன்கிட்ட கஷ்டம் கூட இவன்கிட்ட கஷ்டம் குறைவு. அந்த மாதிரி வந்து இப்போ இவங்களை விட இப்போ இவங்க இருக்கிற நிலைமைக்கு காரணம் இவங்களாக தான் இருக்கும். அந்த விலங்குதா இப்போ இன்றைக்கு நான் வந்து நல்லா வர்றேன்னு சொன்னால் அதுக்கு எந்த முயற்சி தான் காரணம். இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கடையை பூட்டி போட்டு உள்ளுக்கு இருந்தால் வரையில்மாண்ணா இல்லை. நான் அப்போ உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் உங்களுக்கு விலங்கத்தானே வேணும். நீங்கள் 3 குடும்பத்தை காட்டுனீங்க, ஒரு ஆள் இது நாங்கள் பார்த்துட்டோம், மற்ற 2 பேரும் பாப்பமாக வேணாமன்றது நீங்களே என்ன கணவன் இல்லைன்னு சொன்னேன். வந்து சொல்லிட்டா தமிழ்காரனாக்கள் வேணாமன்ட்டு சொன்னேன். ஓகே, வேணாம் சார். மெயினாக நாங்கள் இவே தான். இப்போ நீங்கள் திருமணம் செஞ்ச ஒரு பிள்ளை, தம்பி, அம்மா, அப்பா எல்லாம் இதுக்கு இருக்கிறது உண்மையிலே கஷ்டம் தான், இல்லைன்ட்டு இல்லை, கஷ்டம்தான். ஆனால் இவங்க முயற்சி செஞ்சால் ஏதாவது செய்யலாமண்ணா. ஏன்டா இப்போ நான் எந்த காசில் நான் தரப்போகிறேன்டே எந்த மண்ணை ஒத்துக்கொண்டா நான் தந்துட்டு போகலாம். இது நாளைக்கு எத்தனையோ கேள்விகளை நான் உருவாக்கி கொள்ள வேண்டிய நிலை வரும். பிறகு இந்த பிள்ளைக்கோ அந்த தம்பிக்கோ ஒரு கேள்வி வரும்போது அது ஏன் வீணா ஒரு கேள்வியை நாங்கள் கேட்பான்ற ஒரு நிலைமை இருக்குல்ல, யோசிச்சுப்பாங்க. நாங்களே எவ்வளோ கதைச்சி தான் வந்து உங்களை கதைச்சி நாங்கள் இல்லை, அது ஓகேம்மா. இப்போ உங்களில் நான் ஒரு குறையுமே சொல்லலை, சரி தானே, நீங்கள் கஷ்டப்படுறீங்க உண்மை, நான் ஒரு குறையுமே சொல்லலை. பிள்ளை கல்யாணம் செஞ்சதோ இல்லாட்டி தம்பி வேலையை போகிற அதில் ஒரு விஷயமுமே குறை இல்லை, இல்லைங்குது. ஆனாலுமே நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒப்பிட்டு அவங்க எதிர்பார்க்குற விதம் வேறு என்ன. இந்த வீட்டு திட்டம் கொடுக்க விரும்புகிறவங்க வந்து எதிர்பார்க்குற விதம் வேறு. இப்போ நான் ஓகே சொன்னால் ஓகே, அதுக்காண்டி நான் பிள்ளையான ஒரு இதை நான் சொல்ல முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. என்ன செய்வோம்ண்ணா, நீங்கள் தான் சொல்லணும். இது நீங்களுக்கு கவனி முடியாது. நாங்கள் சொல்லி நீங்கள் இப்போ நாங்கள் சொன்னதுக்கு நீங்கள் வந்தீங்க, இல்லை பட பார்த்தீங்க, இப்போ நீங்கள் எடுக்கிற முடியாது தான். நாங்கள் பிள்ளை என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் சொல்கிறது பிள்ளையா? உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் சொன்னா சரி, நீங்கள் கதைக்கணும் இல்லை. உங்களுக்கு என்ன தேவை, இப்போ இதுக்கு செய்யறோம் என்ன தேவை நீங்கள் சொன்னால். இப்போ நிறைய பேர் வந்து கஷ்டங்களை வந்து சில பேர் வந்து உண்மைகளை எப்படி மூடி மறைக்கிறாங்களன்றது இந்த பிள்ளை போட்டிருந்த மொட்டாக்கு ஒரு உதாரணம். நான் பிள்ளை ஐயோ நோ நான் உங்களில் குறை சொல்ல வரையில. ஐயோ நீங்கள் நான் கதைக்க வர முந்தி அவசரப்படுறீங்க. என்னென்னா இப்போ எங்கள் பிள்ளை வெயிலது போட்டுருந்தவா, ஆனால் ஒரு சொட்டு இதை கலட்டினோடனே இந்த பொட்டு தெரிய தான் பிள்ளை கட்டி யாராவது பிள்ளைய கல்யாணம் கட்டி செஞ்சுட்டான்னு நம்புவாங்களா? யோசிப்பாங்க. படிக்கிற பிள்ளை மாதிரி தான் ஆள் இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து நல்லா இருந்து கொண்டே சில விஷயங்களை மறைக்க முயற்சி செய்கிறாங்களே எங்கள்கிட்ட. விளங்குதா? நோ வெளிநாட்டில் உங்களுக்கு இல்லையம்மா, இருந்தால் நீங்கள் எப்படி இருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியுது. நீங்கள் 100 ஐயோ அது பிரச்சனையே இல்லை. நான் சும்மா பகடிக்கு சொன்னான். நீங்கள் அவா மட்டுமண்டில்லை, நீங்களும் தான் 2 அம்மாங்கி விழுந்து ஓடுவீங்க. அண்ணன் கொஞ்சம் கூட மினக்கறோட வெயில் அதுக்குள்ளே ஏன்னா கருப்பு தானே. ஆனால் கருப்புன்னு சொல்லல ஆளே.
அப்போ என்ன செய்வோம்ண்ணே நீங்கள் சொல்லுவோம் நீங்கள் இப்படியே வந்ததுக்கு நாங்கள் 2 பெரிய மனுஷன் என்னை தேடி வந்தீங்க, நான் உங்களை தேடி வந்தேன், நீங்கள் காட்டினீங்க நிலைமையை நான் விசாரிக்கும் போது இன்னும் அதான் நான் சொன்னேனே அப்போது அந்த அக்கினி கொப்பியும் பேனையும் எடுத்துனாங்க இருக்கா இவங்கள்லேருந்தே ஆரம்பிப்போம். நாங்கள் யாரெல்லாம் பார்க்குறோமோ முழு பேரையும் அப்டேட் பண்ணுவோம். குறைஞ்ச ஒரு 20 குடும்பத்தை நான் பார்த்து அப்டேட் பண்ணி அதுக்கெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். நாங்கள் பார்க்க போகிற ஆக்களுக்குள்ளே இவங்களை விட மற்றவங்கெல்லாம் ஓகே இருந்தால் சில விட நாங்கள் இவங்களுக்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே, எங்களில் குறைக்கக்கூடாதம்மா. சரிதானே, என்ன எடுத்து போடினோம் போடைகளில் உங்களுக்கு வந்து பிரச்சனை. சரிதானே, நானே உங்களை கூட எதுவுமே நான் கேள்வி கேட்கலேண்டா நீங்கள் எங்கள்கிட்ட உதவி கேட்டதாக இருக்கக்கூடாது. ஏண்டா உதவி கேட்டதாக இருக்கக்கூடாது. இப்போ இவங்க உங்களோட ஒரு நலன் விரும்பிகளாக கொண்டு வந்து உங்களை காட்டியிருக்காங்க. நாங்கள் உங்களை பார்த்துருக்கோம். இப்போ உங்களை பற்றி கூட அவை யாரும் விமர்சனம் அவை எழுத மாட்டினோம். ஏன்னாண்டா நாங்கள் எடுக்கிற முடிவு தானே. இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ அவங்க இது செய்யலாமா இல்லையாண்டு அவங்க பார்க்குறவங்க எழுதுவாங்க. ஆனால் உங்களை பற்றி யாரும் தவறாக எழுத மாட்டாங்கம்மா. சரிதானே, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. இது 5 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாலும் கஷ்டம்னா இந்த காலம் தொழில் முயற்சி இல்லை தானே. அதால் குறை நினைக்க ஒன்றும் இல்லை. நாங்கள் உங்களோட பேர் விபரத்தை எழுதுவோம். சரிதான், என்ன பேரம்மா உங்களுக்கு? பரமேஸ்வரி. எங்களோட அம்மாண்ட பேர் பரமேஸ்வரி தான். நீங்களே ஃபோனில் நோட் பண்ணி போட்டு போடுங்க வந்தால் கொடுங்க. ஓமாம்மா, எங்களுக்கு யாரையும் காட்டணுமெண்டோ அவமானப்படுத்தணுமெண்டோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு விருப்பம் எங்களுடைய ஆக்களுக்கு மேக்ஸிமம் உதவி செஞ்சு கொடுக்கணுமென்றது மட்டும்தானம்மா. சரிதானே, அப்போ அதால் நான் அண்ணா கேட்ட உடனே வந்தேன். நான் இப்போ வந்த இடத்து உங்களோட மகன் என்ன வேலை செய்கிறார்? மேசன் வேலை செய்கிறார். உங்களோட அவர் என்ன வேலை போகிறார்? கூலி வேலையை போகிறார். உங்களோட அவர் என்ன செய்கிறாருமா? மேசன் வேலையை போகிறார். என்ன அப்போ 3 பேரும் சேர்ந்து ட்ரை பண்ணாலே ஒரு ஆள்கிட்ட உழைப்பை ஒரு சொட்டு மிச்சப்படுத்தினாலே மாதம் ஒரு 30,000 40,000 சேர்த்தாலே வடிவாக செய்யலாம். ஒரு லோன் எடுக்கலாம். வேணுமெண்டா ஒரு லோன் கூட நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரலாம். மகன் இப்போ வேலைக்கு வலுக்கிட்டவரண்டேக்குள்ள இப்போ தான் மகனுக்கு 18 வயசு முடிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது. மகன் இப்போ வேலைக்கு வலுக்கிட்டது மகன் டபுள் அண்ணன். ஏன்னா 23 வயசில் அவர் வேலை சம்பளங்கள் கொடுக்க வேறு பேருந்து விட்டு வேலையை மாற்றி இப்போ தான் வேலையை போகலிக்கிட்டு இருக்கு. முதல் வேலைக்கு வேலை போல போனேன். அவருக்கு பிடி வேலையோ இல்லை சம்பளங்கள் கொடுக்க ஆடி அப்படி திரும்ப எந்த வேலைக்கு ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி போகும் தங்கச்சி. சரிதானே, எல்லாட்ட வாழ்க்கையும் ஒரே சீராக போக மாட்டி இல்லை. விளங்குதான், நல்ல மாதிரி இருக்கிறவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனாலுமே நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க. முடிவை சரியாக அடுக்காட்டி நாளைக்கு எங்களால் தொடர்ந்து இயங்க முடியாமல் போயிடும். உங்களுக்கு நான் இன்னொரு குடும்பத்தின் விஷயத்தில் இவர் என்ன மதத்தை இருந்தாங்க கொஞ்சம் பரவாயில்லை. அவையும் கஷ்டம்தான். அவை இப்படி வீடு வசப்படி கட்டியும் அப்போ அதை நாங்கள் நிப்பாட்டினோம் வேண்டாம் சொல்லி எங்களுக்கு இல்லை. இது ஓகே, இது உண்மையிலேயே பார்க்க உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. சரிதானே, இதை நாங்கள் இப்போ உள்ளுக்கெல்லாம் காட்ட வேண்டாம். மழை வந்தால் இருக்கே இல்லாதமோ. ஆனால் நீங்கள் மாறி காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சால் வடிவாக செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருக்கக்கூடாது. இவங்க கேட்டுருக்கிறாங்க, நான் அதை காட்டியிருக்கேன் நம்ம. சரிதானே தங்கச்சி, பார்ப்போம், நாங்கள் ட்ரை பண்ணுவோம். சரிதானே, யாரும் பார்க்குறவங்க உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க அப்படியும் இருப்பாங்க ஆக்கள். என்னென்று நாங்கள் வேலைக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறோம், இதை செஞ்சு கொடுக்குற நேரம் வந்தால் நான் கட்டாயம் செஞ்சு மறுப்பு தெரிவிக்காமல். ஏண்டா நீங்களும் பாவம் தானே, 2 பேரும் இதுக்குலேருந்து கஷ்டப்படுறீங்கம்மா. உழைச்சாலும் உண்மையிலே இந்த கால ஊதியம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காணும். சரி, அப்போ நாங்கள் உண்மையான விஷயம். ஆமாம் ஆமாம். அப்போ நீங்கள் நில குறைக்கக்கூடாதம்மா. சரிதானே, நாங்கள் பார்த்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். உங்களோட லிஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணுவோம். குறைஞ்சோர் 20 குடும்பத்தையும் தான் பார்த்து அதை நாங்கள் அவங்கள்ட்ட அவங்கள ஸ்பான்சர்கிட்ட நாங்கள் கொடுத்து அவங்க யாரை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம். அப்படி இல்லாட்டிலும் அம்மாக்களுக்கு எதுவும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்யறமாதிரி அப்புறம் நாங்கள் செஞ்சு தருவோம். அதுவும் எந்த கையில் இல்லை, யாரும் செய்ய முன் வந்தால் மட்டும்தான் தங்கச்சி. சரியா, எங்களில் கோவிக்கக்கூடாதும்மா. சரியா, சரி, ஓகே. அப்போ நாங்கள் கிளம்புவோம் அண்ணா. சரிதானே, அவைக்கு கிடைக்கிற இதை நீங்களாம் கொண்டு செய்வீர்கள். கிடைக்கிற உதவியை நீங்கள் இப்போ என்னென்னா நாங்கள் கொடுக்க போகிற இது வந்தேன்னா ஒரு என்ன சொல்கிறது, நீ இல்லைன்ற ஒரு வறுமையானாக்களுக்கு அன்றைக்கு அப்போ கிடைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும். சில பேர் அன்றைக்கு அந்த பொடியன் பானம் தானே, உள்ளம் நல்லா இருந்தால் உணவு ஒரு குறை இல்லை, உடம்பு நல்லா இருந்தால் உள்ளம் நல்லா இல்லாட்டி அது பெரிய குறை என்ன மாதிரி. எத்தனையோ பேர் உடம்பு நல்லா இருந்தும் பஞ்சியில் இருக்கிறாங்கண்ணா. அப்போ ஒன்றும் செய்யலாம். நீங்களே சொல்லுங்க, உங்களோட ஏரியாவுக்கு நிற்கிறேன் அடிச்சு கிடிச்சு போட ஹோம்
யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எந்த கடமையை நான் செஞ்சிருக்கேன், இனி எந்த கடமையை செய்வினம். சரிதானே, அவ்வளோதான் விஷயம். செய்வினம். நான் யாரை பற்றியும் குறை கதைக்கலையம்மா, உங்களை பற்றியோ மகளை பற்றியோ யாரையும் நான் குறை கதைக்கல. எந்த கடமையை நான் செஞ்சுருக்கேன். சரிதானே. இப்போ டெங்கு பார்க்குறவன் சுற்றி பார்த்துட்டு கிடந்தா அவன் அடிச்சுட்டு எழுதிட்டு தான் போவான், அது அவன் கடமை, விளங்குது. அதே மாதிரி நாங்கள் எழுதிட்டு போகிறோம், இனி ரிசல்ட் வர விட்டு பார்ப்போம். சரியா, ஓகே தானே. ஓகே, அப்போ நாங்கள் வெளுக்கிறோம். சரிதானே. எங்கள் குழந்தைங்க தொட்டிலுக்க. சரி, ஓகே, பாருங்க, தெரியும் தானே, வீடு பிள்ளைன்றோடைய அது இது வரும். ஐயா ஐயா வணக்கம். உங்களை தான் கதை வைக்கணும். கொஞ்சம் கதை குறைவா? சரி, அப்போ இனி அவரோட கதைச்சி நீ அவரை மன வருத்தப்படுத்துவான். சரி, வருவோம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு உதவி திட்டமாக நாங்கள் வந்த இடத்துல கதைச்சி பேசி இருக்குது, பார்ப்போம் நாங்கள். சரிதானே, பிறகு பார்ப்போமா? சரியா, ஓகே. சரி அம்மா, வாரம் போயிட்டேன். ஓகே ஓகே.